ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு our village food சமையல். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா, குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ஸ்பெஷலான ஸ்மைலிஸ் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மைலி செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கலாம். நான் இப்போது 4 உருளைக்கிழங்கு எடுத்து 2 பீசஸாக கட் பண்ணி வேக வைக்க போகிறேன். நம்ம அப்படியே இதை முழுசாக வேக வச்சோன்னா அதிகமாக டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. அதனால் 2 பீசஸாக கட் பண்ணி வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டு 2லேருந்து 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. இதை நம்ம தோல் உரித்து சாஃப்டாக நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 4 பீசஸ் பிரெட் எடுத்து அதை மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு பவுலில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் பிரெட் க்ரம்ஸ், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மேஷ் பண்ணும்போது தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் போட்டு மேஷ் பண்ணிங்கன்னா சரியாயிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ஒர்க் ஸ்டேஷனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு தடவிக்கலாம். அப்போ தான் மாவு ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். அடுத்து மேஷ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து ரொட்டி உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காகவே உருட்டிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்க மாதிரி பவுல் எடுத்துட்டு இதில் நல்லா வச்சு அழுத்தி ரவுண்டாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரா எடுத்து அழகாக 2 கண்ணு வச்சுக்கலாம். இப்போ கண்ணு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து அழகாக அதுக்கு வாய் வச்சிடலாம். இப்போ நம்ம மீதி இருக்க எல்லா மாவையும் எடுத்துடலாம். பார்த்தீங்களா, நம்மளோட ஸ்மைலிஸ் எல்லாமே அழகாக சிரிச்ச முகத்தோட இருக்காங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சிரிச்சிட்டு இருக்க எல்லா ஸ்மைலிஸும் எடுத்து எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி அழ வச்சிடலாம். பார்த்தீங்களா, இப்போது எல்லா ஸ்மைலிஸும் நல்லா அழுது அவங்க கண்ணெல்லாம் ரொம்ப செவந்து போயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். பார்த்தீங்களா குட்டீஸ், நம்மளோட ஸ்மைலிஸ் எல்லாமே எவ்வளோ அழகாக சிரிச்ச முகத்தோடு இருக்காங்கன்னு. இதே மாதிரி நீங்களும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நீங்களும் இந்த மாதிரி ஸ்மைலிஸ் செஞ்சு கொடுக்க சொல்லி சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஸ்மைலிஸில் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கெலாம் எவ்வளோ பிடிச்சிருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட நான் அவங்கள சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.